ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சண்டே எபிசோடில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட் அப்டேட்ஸும் இருக்குது, குளோபல் அப்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா நிறைய வந்திருக்கு. ஸோ ஒன்றுனா டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஜெஃப்ரீஸோட குளோபல் ஈக்விட்டி ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருக்கிற கிறிஸ்டோபர் வுட் வந்து என்ன சொல்கிறாருன்னா, கோல்டு வந்து ஒரு ஹெல்த்தி கன்சாலிடேஷன் பீரியடில் தான் இருக்குது. ஆனால் கோல்டு வந்து $3,000 per ounce அந்த ரேஞ்சில் இப்போ கோல்டு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் கோல்டு மைனிங் கம்பெனிஸும் அதிக அளவில் ப்ராஃபிட் மார்ஜின் பார்க்குறாங்க. கோல்டும் ஒரு கன்சாலிடேஷன் பீரியடில் தான் இருக்குது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஃபிசிக்கல் கோல்டில் வந்து ஒரு 40% அலோகேஷன் வச்சிருக்காராம். 20% கோல்டு மைனிங் ஸ்டாக்ஸில் வந்து அவரோட அசட்டை மெயின்டைன் பண்ணுறதா சொல்கிறாங்க. ரிமைனிங் வந்து கோல்டு இடிஎஃப்ல அவர் ஃபோக்கஸ் பண்ணுறாரு. கோல்டு மே 2024 பார்த்தீங்கன்னா இந்த இடிஎஃப் ஹோல்டிங்ஸ் வந்து 10% மேலே போயிருக்குது. அக்டோபர் 2020 பீக்லேருந்து பார்க்கும்போது அந்த இடிஎஃப் வந்து 20.3% வந்து பிலோவில் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. கோல்டு ப்ரைஸ் வந்து 2022 எடுத்து பார்க்கும்போது 85% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கோல்டு ப்ரைஸ் நான் சொல்கிறது ஃபஸ்ட்டு சொன்னது இடிஎஃப். கோல்டு ப்ரைஸ் 2022 எடுத்து பார்க்கும்போது 85% மேலே போயிருக்கு. சைனாவும் அவங்களோட கோல்டு பர்ச்சேஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஏப்ரலில். இதில் வச்சு என்ன தெரியுதுன்னா, சைனாவே ஏப்ரல்லே பார்த்தீங்கன்னா 73% இம்போர்ட் ரைஸ் ஆயிருக்கு. 127.5 tons ஆஃப் கோல்டு வந்து ப்ரீவியஸ் மந்தை கம்பேர் பண்ணும்போது வாங்கியிருக்காங்க. ஹையஸ்ட் லெவல் இன் 11 months, அதாவது போன மாதம் ஏப்ரலில் அவங்க வாங்கியிருக்காங்க. ஸோ என்ன கேட்டால் கோல்டு அப்போ இப்போ இருக்க சுச்சுவேஷன் வந்து பெருசாக டவுன் போக சான்சஸ் இல்லைன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். சைனா லிஸ்டட் கோல்டு இடிஎஃப்பும் 82 tons அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குது. 2024 வந்து பார்த்தீங்கன்னா 53.3 tons தான் இதே சமயத்தில் இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. இப்போ 82 tons ஆட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு வார் போயிட்டு இருக்குது. அதில் வந்து இந்த MCX கோல்டோட ரேட்டு 1.05 lakhs தாண்டிடுச்சு. ஸோ இந்த வருஷத்தில் மட்டுமே கோல்டு 31% அப்பர் சர்க்யூட் அடிச்சிருக்குது. 10 கிராம் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா 1.05 lakhs அதை தாண்டிட்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட மார்க்கெட்டில் எஸ்டிமேஷன் எனக்கு தெரிஞ்சு 1.6,000, அதாவது 1.06 lakh தாண்டி இருக்கும்னு நினைக்கிறேன். பட் க்ளோசிங் 1.05 lakh க்ளோஸ் ஆயிருக்கு. இது MCXல பார்த்தீங்கன்னா இதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குளோபல் அப்டேட்ஸ்னு பார்க்கும்போது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் பிரச்சனை போயிட்டுருக்கு. இந்த கான்ஃப்ளிக்டில் எலன் மஸ்கோட ஸ்டார்லிங் வந்து ஈரானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக நாங்கள் வந்து இன்டர்நெட் ப்ரொவைட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இந்த வாரில் கூட நாங்கள் அந்த இன்டர்நெட் சர்வீஸ் வந்து கட் ஆஃப் பண்ணலை அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஈரானோட சுப்ரீம் லீடராக இருக்கிற அயோட்டல் அலி கமனனி அவங்கள தான் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலில் வந்து நெக்ஸ்ட் டார்கெட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டும் பேச்சும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நேற்று நியூக்ளியர் சயின்டிஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா சில பேரை வந்து இஸ்ரேல் அட்டாக் பண்ணதில் ஈரானில் இறந்து போயிருந்தாங்க. அது எல்லாமே ஒரு மேஜர் ரீசனாக இருக்குது. இஸ்ரேலோட நெக்ஸ்ட் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈரானோட சுப்ரீம் லீடர் அவரை கில் பண்ணுறது தான் அவங்களோட நெக்ஸ்ட் டார்கெட்டுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஸ்பேஸ் எக்ஸ் வந்து 26 நியூ சேட்டலைட்டு ஸ்டார்லிங் சேட்டலைட்டை வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னு பார்க்கும்போது ஜூன் 12 தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அவங்களோட குளோபல் ப்ராட்பேண்ட் கவரேஜை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு, குளோபல் இன்டர்நெட் நெட்வொர்க்கை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு 26 நியூ சேட்டலைட் வந்து பார்த்தீங்கன்னா கலிஃபோர்னியாவிலேருந்து ஜூன் 12 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபால்கோன் 9 பூஸ்டர் B1081 அதில் வந்து பார்த்தீங்கன்னா 15 ஃப்ளைட் லேண்டில் வந்து இது கரெக்டாக சேஃப்லி லேண்ட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 7600 ஆக்டிவ் சேட்டலைட்ஸில் வந்து எர்த் ஆர்பிட்டில் வந்து அவங்க இப்போ வந்து வச்சுருக்கிறாங்க. ஸோ ஓவர்லாட் இது வந்து ஸ்பேஸ் எக்ஸ் கொடுத்த அப்டேட்டு. ஸ்பேஸ் எக்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்லிங் வந்து இந்தியாவில் எலன் மஸ்கோட கம்பெனி அவங்க நெட்வொர்க்கை வந்து லைசன்ஸ்லாம் வாங்கி இப்போ விரைவில் லான்ச் பண்ண போகிறதாட்டும் சொல்லிட்டாங்க. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரைஸு அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு அதை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா 33,000 வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபுல் கிட்டு வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபிட் பண்ணுவாங்க. அது வந்து 33,000 அப்படிங்கிற ரேஞ்சில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. Gen 3 ரூட்டரு, ஏசி, அந்த கேபிள்ஸு, பவர் சப்ளை யூனிட் இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இது போக மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் வந்து 3000லேருந்து 4200 வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க. 25 MBPSலேருந்து 220 MBPS வரைக்கும் இருக்கும். ஆனால் கன்சிஸ்டன்ட் ஸ்பீடை வந்து பார்த்தீங்கன்னா 100 MBPS வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஸ்டார்லிங் கொடுத்த அப்டேட். ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஏர்டெல் ஜியோலாம் மேக்ஸிமம் 2000 3000 அந்த ரேஞ்சில் தான் அந்த கிட்டை வந்து செட் பண்ணதுக்கே வாங்குறாங்க. 33,000ங்கிறது இவ்வளோ வேல்யூக்கு நம்ம மக்கள் வாங்குவாங்களாங்கிறதே ஒரு $1 million கொஸ்டின். மேபி நெட்வொர்க் சர்வீஸ் இல்லாத இடத்துல வேணால் வந்து இது சாத்தியப்படலாம். ஆனால் ஆல்ரெடி இருக்கவங்க ஜியோ ஏர்டெல் யூஸ் பண்ணுறவங்க அந்த கனெக்ஷனை கட் பண்ணிவிட்டு இதை எடுக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்பவே கம்மியாக தான் நான் பார்க்குறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கமெண்டில் கேட்ஸ டவுட்டு. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது IPOல ஒருத்தருக்கு ஹியூண்டாய் ஷேர் கிடச்சிருக்கு, அது விலை ஏறுமா சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அது நம்ம அப்போதே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்போதைக்கு வேண்டாம், எகெயின் அது லிஸ்டட் ஆகி கீழே போகும்போது பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ஹியூண்டாய் மோட்டர்ஸில். பட் அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சேல்ஸு பெருசாக இல்லை.
டொமஸ்டிக் கம்பெனிஸை டாமினேட் பண்ணி அவங்களால மேலே வர முடியல. குறிப்பாட்டு இப்போதைக்கு மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா நல்லா பண்ணுறாங்க. அதே குளோபல் கம்பெனிஸ் நீ பார்க்கும்போது JSW MG மோட்டார்ஸ் நல்லா இருக்குது, கியா மோட்டார்ஸோட சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மற்றபடி லக்ஸரி கார் செக்மெண்ட் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனால் டாடா மோட்டார்ஸும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் இருக்குது சேல்ஸு. ஹியூண்டாய் மோட்டார்ஸோட சேல்ஸும் கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் இருக்குது. ஏன்னா எஸ்யூவி செக்மெண்ட்டில் ஹியூண்டாயோட ப்ரைஸை கம்பேர் பண்ணும்போது டாட்டாவும் மஹிந்திராவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் நல்லா வேல்யூவில் கொடுக்குறாங்க. அதை மீறி ஹியூண்டாயாவால் வளர முடியல, அதான் உண்மை. ஸோ ஆனால் வந்து ப்ரைஸ் வந்து சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் தான் மேலே போகும். நடக்குமா நடக்காதாங்கிறது வெயிட் பண்ணி தான் பார்க்க முடியும். இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் வார் போயிட்டுருக்குது. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் ஆக்சுவலி இந்தியாவில் டவுன் ஆகுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வச்சுருக்காரு. இதில் வந்து நான் 384 சம்திங் வரும்போது அதை எக்ஸிட் பண்ணிட்டேன். இப்போ வந்து 394 இருக்குது, செல் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அது உங்களோட ஓன் ஒப்பீனியன் ப்ரோ, அது உங்களை பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் எப்போ கன்சிடர் பண்ணியிருந்தீங்க அந்த லெவல்லேருந்து உங்களுக்கு அந்த ப்ராஃபிட் போதும் அப்படிங்கிற மனநிலை வர்றது உங்களை பொறுத்து தான் இருக்குது. ஆனால் எக்ஸிட் பண்ணுறதும் ஒரு ஸ்டாக் வந்து இந்த ரேஞ்சிலேருந்து இவ்வளோ தான் மேலே போகும், இவ்வளோ தான் கீழே வருங்கிறத யாராலையுமே கணிக்க முடியாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எம்ப்ளாயி வந்து 20,000 மந்த்லி சேலரியிலேருந்து 11 இயர்ஸில் 5 crores பார்த்தீங்கன்னா கொண்டு போயிருக்காரு. ஸோ ஒரு மிடில் கிளாஸ் எம்ப்ளாயி இந்த ட்ரீமை வந்து அச்சீவ் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட இன்கமில் வந்து 75% ஆஃப் த இன்கம் வந்து இன்வெஸ்ட் தான் பண்ணியிருக்காரு ஈக்விட்டியில். குறிப்பாட்டு டெப்ட் அண்ட் ரெண்ட்டை வந்து அவாய்ட் பண்ணியிருக்காரு. 2020 கிராஷில் வந்து அதிக ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் ப்ரொஃபஷனல் தான். 2013 தான் மார்க்கெட்டுக்குள்ளே அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ 25,000 தான் அவரோட மந்த்லி சேலரியாக இருந்தாலும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 75% ஆஃப் த அவரோட சேலரியை வந்து இன்வெஸ்ட் தான் பண்ணியிருக்காரு. ரிமைனிங் 25% அவரோட அதர் எக்ஸ்பென்சஸ்க்கு போயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதை வந்து அவரோட என்டையர் ஃபினான்ஷியல் ஜேர்னியுமே ஐஎன்டி மணி ஆப்போட அந்த யூடியூப் சேனலில் வந்து அவர் டெலிவர் பண்ணியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஐடிஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு எம்ப்ளாயி இருந்திருக்காரு. அந்த சமயத்தில் எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷனில் இவருக்கு சில ஸ்டாக்ஸ் கிடச்சிருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா 5 crores அளவுக்கு வந்து ஓவர் த பீரியட் ஆஃப் டைமில் வந்து ஒரு 2 decades வளர்ந்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 2013 to 14 அந்த காலத்தில் நான் மார்க்கெட்டுக்குள்ளே வராருன்னு சொன்னேன். ஆனுவலைஸ் ரிட்டர்னுங்கிறது பார்க்கும்போது 18% to 20% இருக்குது. 2020 அந்த கோவிட் கிராஷில் நிஃப்டி வந்து 8,000 to 10,000 வரைக்கும் வந்துச்சு. அந்த சமயத்தில் இவரோட போர்ட்ஃபோலியோ வந்து 45% விழுந்தாலும் அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நினச்சி அவர் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக பை பண்ணியிருக்காரு. குறிப்பாட்டு இப்போ அவரோட டோட்டல் அசட்ஸ் வந்து 90% ஆஃப் இது வந்து ஈக்விட்டியில் தான் இருக்குது. 10% வந்து என்பிஎஸ் இபிஎஃப் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் இதாட்டு வச்சிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ரைட்ஸு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டு இன்டிகிரேட்டு அதிலெல்லாம் ஒரு 10% அவருக்கு ஈல்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ 5 crores அவர் கைவசம் இருந்தாலும் கிட்டத்தட்ட 1 to 1.2 lakhs வந்து பார்த்தீங்கன்னா அவரோட மந்த்லி எக்ஸ்பென்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எம்பியும் பர்சியூ பண்ணியிருக்காரு. அவர் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் ஒரு 10 lakh போர்ட்ஃபோலியோ அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அவரோட ஃபஸ்ட்டு ஐஃபோனை பை பண்ணியிருக்காரு. அதுக்கு முன்னாடி எந்த லக்ஸுரி பர்ச்சேஸுமே அவர் பண்ணதில்லை, எல்லாமே டிலே தான் பண்ணியிருக்காரு. இப்போ அவரோட வயசு வந்து 40 years ஆகுது. அவர் என்ன சொல்கிறாருன்னா 9 to 5 ஜாப்ஸில் வந்து நிலைச்சிருக்கிறது ரொம்பவே டஃப்பு. அது இல்லாமல் 40 வயசு வரைக்கும் நான் இதை பண்ணியிருக்கிறேன், ரொம்பவே டஃப்பு அப்படிங்கிற அப்டேட்டும் சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டேர்ம் ஜேர்னி இன்வெஸ்ட்மெண்ட்டில் டிசிப்ளின் இப்படி தான் மெயின்டைன் பண்ணணும். கண்டிப்பாட்டு நீங்கள் லக்ஸரியை வந்து அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும். பட் ஆஃப்டர் த 10 years வந்து அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்கிறது என்னோட கருத்து. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது மாதிரி கமெண்ட்ஸ் இப்போ நம்ம சேனலோட கமெண்ட் செக்ஷனில் அதிகமாட்டு வருது. 1-2 பேர் பார்த்தீங்கன்னா கமெண்ட் போடுறாங்க, அதுக்கு கீழே ஒரு 13 கமெண்ட் போகுது. ஆக்சுவலி இது எப்படி வரும்னா டெலகிராம் சேனலில் அவங்க ஏதாவது உங்களை ஆசை வார்த்தை கூட்டி சொல்லுவாங்க, டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ண வைப்பாங்க. கடைசியில் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க இதில் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லிவிட்டு அவங்க இடத்த காலி பண்ணிடுவாங்க. அதான் நடக்கும். நான் முடிஞ்ச அளவு இதை ரிப்போர்ட் பண்ணுறேன், ரிமூவ் பண்ணுறேன். ஆனாலும் இது இவங்க வந்து கமெண்ட் பண்ணுறாங்க. எனக்கு அது என்ன ஏதுன்னே புரிய மாட்டேங்குது. ஸோ தயவுசெய்து டெலகிராம் சேனலில் நம்ம சேனல் பேரை வச்சோ இதை வச்சு சொன்னாங்க அப்படின்னா தயவுசெய்து யாரும் ரூபா கொடுத்துறாதீங்க. ஏன்னா அன்னைக்கு வரை எனக்கு ஒருத்தவங்க மெசேஜ் பண்ணாங்க, அது வந்து யூகேல உள்ள நம்பராக இருக்குது. ஸோ தயவுசெய்து இந்த மாதிரி மெசேஜோ கமெண்ட்ஸோ எதுக்குமே ரிப்ளை பண்ணாதீங்க. டெலகிராமில் வந்தால் கூட அவாய்ட் பண்ணிடுங்க. நான் வந்து என்னோட இதில் இருந்தால் பர்சனலாட்டு உங்களுக்கு மெசேஜ் அனுப்புவேன். நீங்கள் மெசேஜ் பண்ணால் ரிப்ளை பண்ணுவேன். மற்றபடி நான் வந்து யாருக்குமே பர்சனலாட்டு வந்து பார்த்தீங்கன்னா நானே வந்து மெசேஜ் இது வரைக்கும் பண்ணலை. நீங்கள் டவுட்ஸ் கேட்பீங்க, சில நேரம் பர்சனலாட்டும் கேட்பீங்க, அது நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஸோ இது மாதிரி ஃபாரின் நம்பர்ஸில் வந்தால் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. லென்ஸ்கார்ட்டோட வேல்யூவேஷன் $6.1 billion இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களும் விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஓக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட வேல்யூஷன் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது $6.1 billion அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2000 ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ் இருக்குது. 2008 தான் அந்த கம்பெனியை ஃபவுண்ட் பண்ணுறாங்க. பப்ளிக் இஷ்யூ மோர் தென் $1 billion அளவுக்கு இருக்கும். ஆனால் அதை வேல்யூஷன் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது $5 billion சொன்னாங்க, இப்போ $6.1 billion சொல்லியிருக்காங்க.
யூனிகார்ன் கிளப் 2019 இதில் வந்து இன்வெஸ்டர்ஸ் நீ பார்க்கும்போது ஆக்சுவலி இவங்க வந்து அந்த யூனிகார்ன் கிளப் 2019 என்ட்ரி கொடுக்குறாங்க. 2019 சாஃப்ட் பேங்க், தமாஸ்கு, அபுதாபி இன்வெஸ்ட்மெண்ட் அத்தாரிட்டி, அல்ஃபாவே குளோபல், கேகேஆர், கெடரா கேபிட்டல், டிபிஜி இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்னர்ஸாட்ட அவங்க அப்பாயிண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஃபினான்ஷியல் 24 அவங்களோட ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது 10 கோடி நெட் லாஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. 5427 கோடிங்கிறது இவங்களோட ஆப்ரேட்டிங் ரெவன்யூவாக இருக்குது. $200 மில்லியன் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. தமாஸ்கு, ஃபிடலிட்டி அவங்க மூலமாட்டு லாஸ்ட் ஜூன் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. டிசம்பரில் மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் தெலுங்கானா கவர்மெண்ட் கூட போட்டாங்க. அவங்க ஒரு ஃபேப் சிட்டி 1500 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணுறதுக்கு, மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி போடுறதுக்கு, அந்த ஃபெசிலிட்டி மூலமாட்டு 2100 பேருக்கு ஜாப்ஸ் கிடைக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது இப்போ லென்ஸ்கார்ட்டோட ஐபிஓ வரப்போகுது மார்க்கெட்டில். பட் ஃபினான்ஷியல் 24 பெர்ஃபார்மன்ஸ் 10 crores வந்து நெட் லாஸ் தான் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாரன் பஃபட் வந்து BYD பேக்டு சைனா கம்பெனியில் அவர் வந்து அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு. $1 பில்லியன் வந்து அதில் ப்ளே பண்ணியிருக்காரு. எப்படின்னு பார்க்கும்போது இப்போ மார்க்கெட்டில் டெஸ்லாக்கு ரொம்பவே டஃப் கொடுக்குறது இந்த BYD கார் கம்பெனி தான். 2008 பெர்க்ஷைர் ஹாத்வே இந்த BYD கம்பெனியில் 9.9% ஸ்டேக் வந்து அக்யூசிஷன் பண்ணியிருக்காங்க ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த சமயத்தில் $230 மில்லியன் ஒரு 9.9% ஸ்டேக் 2008 வாங்கியிருக்காங்க. இப்போ ஒரு 15 வருஷம் கழிச்சு அது $6 பில்லியன் $8 பில்லியன் அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. $230 மில்லியன் அந்த சமயத்தில் வாங்கியிருக்காங்க. இப்போ அதோட வேல்யூ $6 பில்லியன் to $8 பில்லியன் அளவுக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் 2024 அந்த ஹோல்டிங்ஸை அவங்க வந்து 5% குறைச்சிருக்கிறாங்க. இப்போ மார்ச் 2025 பார்த்தீங்கன்னா BYD வந்து டெஸ்லாவெல்லாம் ஓவர்டேக் பண்ணிட்டாங்க. நான் வந்து லாஸ்ட்டாக அப்டேட் பண்ணியிருந்தேன். BYD வந்து 1.76 மில்லியன் பேட்டரி எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் 2024 சேல் பண்ணியிருந்தாங்க. பட் டெஸ்லா ஜஸ்ட்டு தான் 1.79 மில்லியன் கார் தான் சேல் பண்ணியிருக்காங்க. BYDயோட டோட்டல் நியூ எனர்ஜி வெஹிக்கிள்ஸுங்கிறது 4.27 மில்லியன் யூனிட் சேல்ஸ் ஆயிருக்கு. இது வந்து ரொம்பவே அச்சீவ்மெண்ட்டாக பார்க்கணும். ஏன்னா BYD வந்து யூரோப்பில் டெஸ்லாவை பீட் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஏப்ரல் 2025 7231 யூனிட்ஸ் BYD விற்றுருக்காங்க. டெஸ்லா 7165 யூனிட்ஸ் தான் இவங்க டெஸ்லா விற்றுருக்காங்க. ஸோ மார்க்கெட்டில் டெஸ்லா வந்து பார்த்தீங்கன்னா BYD வந்து விரைவில் காலி பண்ணிடுவாங்க போல தான் தெரியுது. ஆனால் வாரன் பஃபட்டே BYDயில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி $1 பில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா லாபம் பார்த்துருக்காரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜப்பான் வந்து US கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. ஆக்சுவலி இந்த ட்ரேட் டாக்ஸ் ப்ராக்ரஸில் டேரிஃபை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ வந்து யூஎஸோட காமர்ஸ் செக்ரட்டரி ஹார்ட்வார்ட் லுண்டன் அவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70 மினிட்ஸ் வந்து ட்ரெஷரி செக்ரட்டரி ஸ்காட் பெசன் அவங்கள்ட்டையும் ஒரு 45 மினிட்ஸ் ஃப்ரைடே வந்து பேசியிருக்காங்க. ஆக்சுவலி டொனால்ட் ட்ரம்ப் வந்து இப்போ கனடாவில் வந்து G7 சமிட் நடக்க இருக்கிறது. அதில் டொனால்ட் ட்ரம்பும் ஜப்பானோட பிரைம் மினிஸ்டர் ஷிகுரு இஷிபாவும் வந்து பார்த்தீங்கன்னா மேபி ஒரு பேச்சுவார்த்தை நடக்கலாம் அந்த டேரிஃபை குறைக்கிறதுக்கு வேண்டி. ஏன்னா US அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து இவங்களோட ஆட்டோ இம்போர்ட்ஸ் குறிப்பாட்டு இம்போர்ட்ஸுக்கு 25% டேரிஃபு, அதே வந்து ஆட்டோ பார்ட்ஸ் இம்போர்ட்டுக்கு 15% 25% டேரிஃப் போட்டிருக்காங்க. ஆட்டோ பார்ட்ஸுக்கு 50% ஸ்டீல் அண்ட் அலுமினியம் போட்டிருக்காங்க. அடுத்தது போர்ட் டியூட்டி அதர் குட்ஸுக்கு வந்து ஒரு 10% போட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 24% வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருக்குது. ஜூலை 9 நடைமுறைக்கு வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஜப்பானோட எக்கனாமியில் பெருசாக அடிவாங்க. ஏன்னா மோஸ்ட்லி பெரிய பெரிய கார் கம்பெனிஸ்லாம் நல்லா ப்ராஃபிட் பார்க்குறாங்க ஜப்பானில். குறிப்பாட்டு குளோபல் லெவலில் எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறாங்க. டொயோட்டா, ஹோண்டா மோட்டார் காப், நிசான் மோட்டார் காப் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜப்பானில் தான் மேனுஃபேக்சர் பண்ணி வெளியே வருது. அது இல்லாமல் சில கம்பெனிஸ் வந்து அதர் கண்ட்ரீஸில் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியும் வச்சுருக்காங்க. உங்களோட ப்ராஃபிட் வந்து கிட்டத்தட்ட ஃபிசிக்கல் இயர் மட்டும் $19 பில்லியன் அளவுக்கு இருக்குது. இந்த 3 கம்பெனிஸை சேர்த்து பார்க்கும்போது $19 பில்லியன் அளவுக்கு ப்ராஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு ஃபிசிக்கல் இயர்ஸு. இப்படி டேரிஃப் போட்டால் அது அஃபெக்ட் ஆகும். அதனால G7 சமிட்டில் ஜப்பானோட பிரதமரும் அமெரிக்காவோட பிரசிடென்ட்டும் பார்த்தீங்கன்னா சந்தித்து பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.